வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மட்டன் தண்ணி குழம்பு தான். இட்லிக்கு தொட்டுக்க ஒரு சூப்பரான மட்டன் தண்ணி குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டன் தண்ணி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துலாம். சின்ன வெங்காயம் ஒரு 20 to 25 எடுத்து வச்சிருக்கேன். 3 தக்காளி ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சம் கறிவேப்பிலை. ஒரு 1/2 kg மட்டன் நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணா போதும். ஒரு ப்ரெஷர் குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். முதல்ல வந்து நம்ம சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். இல்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே நான் போடல, அதெல்லாம் நான் அரைச்சி தான் போட போறேன். சோம்பு நல்லா பொரியட்டும், அதனால இப்போ தாளிக்கிறதுக்கு வெறும் சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். அடுத்ததா வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரியணும். இதே எண்ணெயில வந்து நான் தனியா தூளும் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த மசாலா வந்து ஆயில்ல ஃப்ரை ஆகணும். அப்படி ஃப்ரை ஆனா நல்ல கலர் கொடுக்கும், நல்ல வாசனையும் கொடுக்கும். ஆனா கொஞ்சம் தீந்துடாம பார்த்து பண்ணணும். அடுத்ததான் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் உடனே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த மசாலா போட்டிருக்கேன் இல்லையா, அது கருகிடக்கூடாது, அதனால தக்காளியும் உடனே ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து ரப்பா தான் சாப் பண்ணிருக்கேன். ஏன்னா மட்டன் நம்ம குக் பண்றப்போ அந்த தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சியே போயிடும், அதனால ரப்பா தான் சாப் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம போட்டு ஒரு 1 or 2 minutes நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நான் மேரினேட் பண்ணி வச்ச மட்டன் ஆட் பண்ண போறேன். மட்டன் போட்டு மட்டன் கலர் மாற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 1 or 2 minutes நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் வந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. மட்டன் தண்ணி விடுற அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன்ல வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணா சீக்கிரம் குக் ஆயிடும். சிக்கன் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, சிக்கன் வந்து விரைச்சிக்கும். ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி மட்டன் மேரினேட் பண்றப்போ உப்பு போட்டிருக்கேன். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த தண்ணி குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைக்க போறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். பட்டை 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/4 மூடி தேங்காய், தனியா 1 டேபிள் ஸ்பூன், கசகசா ஒரு 1/2 டீஸ்பூன், 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 3 வரமிளகாய். ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். நம்ம ஒவ்வொன்றா வறுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. அதில் வரமிளகாய் போடுறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3 போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தனியா போட்டுக்கலாம். நம்ம போட்ட ஐட்டம்ஸ் எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் தனியா ஆட் பண்ணிக்கிறேன். தனியா ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ அந்த மனம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தனியாவோட மனம் மட்டன் குழம்பு வந்து ஒரு அடிஷ்னல் டேஸ்ட் கொடுக்கறதே வந்து இந்த தனியா தான். தனியா போட்டு ஒரு 1 or 2 minutes நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம பண்ணிட்டு அடுப்பை நிறுத்திட்டு கடைசியில் கசகசை சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போட்ட ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நான் அடுப்பை நிறுத்திட்டு கடைசியாக கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசா வந்து அந்த சூடுலேயே குக் ஆகிடும். இதை நல்லா ஆற வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து நல்லா மைய அரைப்பண்ணும்னு இல்லை, ஒரு மாதிரி கொரப்பா அரைச்சா போதும். நம்ம வறுத்தெல்லாம் நல்லா அரைச்சி இப்போ அந்த பேஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. நம்ம மட்டன் வந்து குக் ஆகிடுச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுடுறேன். இதை போட்டுட்டு இன்னொரு வாட்டி நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அப்படியே ஓப்பன் பேன்லேயே ஒரு 10 to 20 minutes சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். மட்டன் உங்களுக்கு குக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அப்படியே ஓப்பன் பேன்லேயே குக் பண்ணலாம். ஒருவேளை இன்னும் குக் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1 or 2 விசில் ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம். மசாலா போட்டு நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு காரம் சரி பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேற உப்பு காரம் ஏதாவது தேவைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்டேஜில் பெப்பர் போட்டுக்கோங்க.
வேற ஏதாவது காரம் போட்டீங்கன்னா கொஞ்சம் பச்சை வாசனை வரும். மட்டன் இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுங்கிறதுனால திரும்ப நான் ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறேன். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். நம்ம மட்டன் தண்ணி குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ஒரு மாதிரி இலையிலையோ தட்டிலையோ விட்டோம்னா ஒரு ரன்னிங் கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். அதுதான் மட்டன் தண்ணி குழம்பு. மட்டனோட எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில தான் இறங்கிருக்கும். அதுவும் இல்லாம நமக்கு அதுக்கு ஃபிளேவர் ஆட் பண்றதுக்கு மற்ற மசாலா ஐட்டம்ஸும் நாம சேர்க்கிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல சட்டிலான டேஸ்டோட இருக்கிற ஒரு சூப்பரான குழம்பு. இது இட்லி, தோசை, இடியாப்பம் அந்த மாதிரி வெரைட்டிக்கு நீங்க இதை தொட்டுக்கலாம். ரைஸ்க்கு வந்து இது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி இந்த பரோட்டாக்கு சால்னா டைப்புக்கு பதிலாக இந்த மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு வச்சா கூட நல்லா ஊற வச்சு பரோட்டா சாப்பிட நல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.